இதே பாஜக அரசாங்கம் அன்னைக்கு சொன்ன முடிவை ஏத்துக்கிட்டீங்கல்ல. சரி, இன்னைக்கு பாஜக என்ன சொன்னாங்க? இந்த தொகுதி சீரமைப்புல யாருக்கும் பாதிப்பு வராத அளவு செய்வோம்னு சொன்னாங்க. சரி, திடீர்னு திமுகவுக்கு இது என்ன ஒரு பயம்? இந்த ஒரு தொகுதி நமக்கு குறைஞ்சிருமோன்னு யார் கொடுத்தாங்க? மத்திய அரசுல ஏதாவது டேட்டா கொடுத்தாங்க? நாங்க வந்து வெளியிட்டோம், இது வந்து குறைக்க போறோம் தமிழ்நாட்டுக்கு, இப்ப குறைக்க மாட்டோம், 2 வருஷம் பொறுத்து குறைப்போம், இல்ல 26 இப்ப இருக்கிற கணக்கின்படி நடந்தால் நமக்கு இவ்வளவு வரும். அந்த சென்சஸ் மற்ற இதுக்கப்புறம் நிகழ்வு நடந்த மாற்றங்கள் வந்தால் அதன்படி நமக்கு வரும். இவங்க எதை எடுத்துக்கிறாங்க? அந்த காலம் என்ன? ஒரு காலம் மட்டும் எடுத்து குறையும் இருக்கு இல்லையா, அந்த காலம் மட்டும் இவங்க எடுத்துட்டாங்க வெளியில. அதுலயே 2 காலம் இருக்கு. இன்னொன்னு 40, நமக்கு வந்து 48 போகணும் இது இருக்கு, 39 48 கூடும்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, ஏன்னா இங்க வந்து 8 கோடி மக்கள் சார், 25 கோடி மக்கள், நீங்க 3 மடங்கு மேல இருக்கிற ஜனத்தொகை. அப்ப இவங்க அந்த அடிப்படையில பார்த்தா கூட அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்க தரணும். இன்னும் சொல்ல போனா யூபிவே 2 ஆகணும்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. 2 மாநிலமா பிரிக்கணும், பெருசா இருக்குன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதிகம் பண்ணிடுவாங்களா? அப்ப நாளைக்கு அதிகம் உடைச்சிருவாங்க. இவரு நாளைக்கு எங்க போறோம், எதுவும் வேலை இல்லையா, சரி ஒரு மீட்டிங் கூப்பிடு, எல்லாரையும் வர சொல்லி. யார் வருவாங்க? நம்ம கூட இருக்கவங்க தான், கர்நாடகா கேரளா தான் வருவாங்க. கூப்பிடுங்க, நான் மீட்டிங். இப்படியா சார் மீட்டிங்? அன்னைக்கு யார் வந்தாங்க மீட்டிங்? இவர் நடத்தின அந்த மீட்டிங் எத்தனை பேர் வந்தாங்க? இவர் கணக்குப்படி பார்த்தாக்க ஒரே ஊர்ல இருந்து 7 பேர் வந்தாங்க. அப்ப நீங்க எதுக்கு முழுகிற தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு போனீங்க? நீங்க வந்து இல்லங்க, நல்லா ஒத்துக்கல, அவங்க யாரும் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல, பசப்பு வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா நீங்க எதுக்கு அன்னைக்கு பேசுறீங்க? நீங்க அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருக தமிழ் இருக்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான கார்த்திக் என் சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். அமித்ஷா அவர்கள் சமீபத்திய ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2026 தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுத்துள்ளது திமுக. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட தொகுதிகளுடன் 2029 தேர்தல் நடைபெறும் எனவும் அமித்ஷா சூசகம். தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி, யாரும் குறை கூறாத அளவிற்கு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது சொல்லும்போது பார்க்கும்போது திமுகவிற்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா சொல்ல வர்ற மாதிரி தான் இந்த நியூஸ் வந்து கன்வே பண்ணுது. எப்படி பாக்குறது சார்? இது வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு நீங்க என்னென்னலாம் அதுக்கு பேர் வச்சு இவங்க இட்டு கட்டி டிராமா பண்ணாங்க. ஆக்சுவலா அது 2000 பண்ணிருக்கணும், 2000 பண்ணல. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி இருக்கும்பொழுது எல்லா கட்சியும் கூடி பேசி இப்ப வேண்டாம், 2025 26 பண்ணிக்கலாம், 25 வருஷம் தள்ளி வைப்போம்னு வச்சாங்க. இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க, ஆட்சியில் அன்னைக்கு பங்குல இருந்தவங்க அன்னைக்கே பேசி, இல்லைங்க எனக்கு இவ்வளவு தொகுதி குறையக்கூடாது, ஏற்றக்கூடாது, எங்களுக்கு இப்படி வேணும்லாம் வாங்கியிருக்கலாம்ல. ஏன் அன்னைக்கு தள்ளி போட சொன்னீங்க? அன்னைக்கு ஏன் தள்ளி போட சொன்னீங்க? நீங்க அன்னைக்கு அவர் பவர்ல இருக்கீங்க சார், அன்னைக்கு மினிஸ்ட்ரியில ஒரு அங்கம் நீங்க. அப்போ சார் குறைக்க கூடாது, பாருங்க எங்களுக்கு வந்து 39ல இருந்து 45 வேணும், அவங்களுக்கு 2 தான் தரணும், இதெல்லாம் பேசிருக்கலாம்ல சார். ஏன் பண்ணல? அப்போ அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்து அரசாங்கம் அனைவரும் எடுத்து முடிவு பண்ணி சரி நடத்தலாம், 25 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அன்னைக்கு முடிவு ஏத்துக்கிட்டீங்கல்ல. இதே பாஜக அரசாங்கம் அன்னைக்கு சொன்ன முடிவை ஏத்துக்கிட்டீங்கல்ல. சரி, இன்னைக்கு பாஜக என்ன சொல்றாங்க? இந்த தொகுதி சீரமைப்புல யாருக்கும் பாதிப்பு வராத அளவு செய்வோம்னு சொல்றாங்க. சரி, திடீர்னு திமுகவுக்கு இது என்ன ஒரு பயம்? இந்த ஒரு தொகுதி நமக்கு குறைஞ்சிருமோன்னு யார் கொடுத்தாங்க டேட்டா? மத்திய அரசுல ஏதாவது டேட்டா கொடுத்தாங்க? நாங்க வந்து வெளியிட்டோம், இது வந்து குறைக்க போறோம் தமிழ்நாட்டுக்கு, இப்ப குறைக்க மாட்டோம், 2 வருஷம் பொறுத்து குறைப்போம், இல்ல 26 ஏதாவது ஒரு குழு அறிக்கை கொடுத்தாங்களா? மத்திய அரசு அமைச்ச குழு கொடுக்கல. மாநில அரசு ஏதாவது குழு அமைச்சு அறிக்கை கொடுங்கன்னு சொன்னாங்களா? கொடுக்கல. யாருமே கொடுக்கல. பிரதமர் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? இப்ப இருக்கிற கணக்கின்படி செஞ்சா குறையலாம், மற்றொரு கணக்கின்படி செய்தால், இந்த வரக்கூடிய சென்சஸ் கணக்கின்படி செய்தால் மாறலாம். சோ அதெல்லாம் வந்து வேற்றம் குறைச்சல் இல்லாம அனைவருக்கும் பொதுவாக செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு பிரதமர். சரி, இப்போ இவங்க எடுக்கிற காரணம் என்ன?
தவறி போய் ஒரு ஆர்டிகல் போட்டாங்க சார். அதுவும் இவங்களுடைய ஆள் தான். இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை வந்தது, தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்ப இருக்கிற கணக்கின்படி நடந்தால் நமக்கு இவ்வளவு வரும். அந்த சென்சஸ் மற்ற இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு நடந்த மாற்றங்கள் வந்தால் அதன்படி தான் நமக்கு வரும்னு சொன்னாங்க. இவங்க எதை எடுத்துக்கிறாங்க? அந்த காலம் ஒரு காலம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. குறையுன்னு இருக்கு இல்லையா, அந்த காலம் மட்டும் இவங்க எடுத்துட்டாங்க வெளியில. அதுலயே 2 காலம் இருக்கு. இன்னொன்னு நமக்கு வந்து 48 போகணும் ஒரு இது இருக்கு. 39 48 கூடும்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா 48 கூடும்போது மற்ற மாநிலங்களுக்கும் எவ்வளவு கூடுதுன்னு இருக்கும்ல, தெரிஞ்சு போயிரும்ல. இப்போ கேரளாவுக்கு வந்து 8 கூடுது, நமக்கு 10 கூடுது, இவங்க யூபிக்கு 30 கூடுதுன்னா இவங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து யூபிக்கு எப்படி இவ்வளவு ஏத்துறீங்க? அதாவது எங்களுக்கு குறைய கூடாதுங்கிறது. அதாவது விஷயம் என்னன்னா, எனக்கு குறையுதா ஏறுதாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ஏறக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு ஏறக்கூடாது. சரி, ஏன்னா இப்ப வந்து யூபியில எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு ரொம்ப வருஷமாவே ஒரு நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம யாரும் இது வரைக்கும் பண்ணது, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து சென்டரா இருக்கு, அங்க இருந்து நிறைய பேர் வராங்க, அந்த ஆதரவு இருக்கும்போது அது அப்படியே நடந்து போயிடுச்சு. சரி, இப்ப அவங்கள்ட்ட இருக்கிற இடத்துல 80ல இருந்து 125 ஆகும்னு சொல்றாங்க. 45 தொகுதி எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்றாங்க. நமக்கு அப்ப எவ்வளவு தெரியுமா வருது? 8 தொகுதி. 8 தொகுதி இப்போதைய கணக்குப்படி பாத்தீங்கன்னாக்கா 9 தொகுதி கூடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன கேக்குறாங்க இவங்க திமுக, அது எப்படி அவங்களுக்கு அவ்வளவு கூடலாம்? கூடக்கூடாது. எனக்கு எவ்வளவு கூடுதுன்னு இல்லை. ஏன்னா இங்க வந்து 8 கோடி மக்கள் சார், அங்க 25 கோடி மக்கள். நீங்க 3 மடங்கு மேல இருக்கிற ஜனத்தொகை. அப்ப இவங்க அந்த அடிப்படையில பார்த்தா கூட அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்க தரணும். இன்னும் சொல்ல போனா யூபிவே 2 பல பேர் பேசிட்டு இருக்காங்க. 2 மாநிலமா பிரிக்கணும், பெருசா இருக்குன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதிகம் பண்ணிடுவாங்களா? அப்ப நாளைக்கு அதிகம் உடைச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு சார், இவங்களுடைய ஆளு, இவங்க கூட இருக்கிற ஆளு இந்து ராம் வந்து ஒரு கட்டுரை போட்டாரு. அதை இவங்க கணக்கு காட்டிட்டு இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அரசாங்கம் சொல்லல, எந்த குழுவும் அறிக்கை கொடுக்கல, எந்த ஒரு நிபுணர்களும் இதை பத்தி பேசல. ஒரே ஒரு நாள் பேப்பர்ல வந்த நியூஸ் வச்சுக்கிட்டு இவர் வந்து அறிக்கை விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் மாநாடு நடத்துறேன் சார். கலைஞர் அவர்கள் காலத்துல தேசிய தலைவர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார் சார். அந்த மீட்டிங் நடந்தா எல்லாம் பயப்படுவாங்க. அவர் என்ன முடிவெடுப்பாரோ, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவாரோன்னு பயப்படுவாங்க. அவர் வந்து அவ்வளவு சாமர்த்தியமா அந்த விஷயங்களை காய் நிறுத்து. இவரு நாளைக்கு எங்க போறோம், எதுவும் வேலை இல்லையா, சரி ஒரு மீட்டிங் கூப்பிடு, எல்லாரையும் வர சொல்லி. யார் வருவாங்க? நம்ம கூட இருக்கவங்க தான், கர்நாடகா கேரளா தான் வருவாங்க, கூப்பிடுங்க, நான் மீட்டிங் நடத்துறேன். இப்படியா சார் மீட்டிங் நடத்துறது? அன்னைக்கு யார் வந்தாங்க மீட்டிங்? இவர் நடத்தின அந்த மீட்டிங் எத்தனை பேர் வந்தாங்க? இவர் கணக்குப்படி பார்த்தாக்க ஒரே ஊர்ல இருந்து 7 பேர் வந்தாங்க. ஒரு ஊர்ல இருந்து 7 பேர், மத்த 2 1ன்னு வந்தாங்க சார். இவருக்கு என்ன ஆதரவு இருந்தது அன்னைக்கு? யார் இவர் கூட வந்து நின்னாங்க இவர் பேசும்போது? ஏன்னா அவங்களுக்கு நிதர்சன உண்மை அவர்களுக்கு தெரியும், நிலை தெரியும். இவருக்கு வந்து திமுக வந்து பாஜக எழுத்து ஏதோ ஒரு மீட்டிங் பண்ணணும், டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கணும். நாளைக்கு என்னங்கிறத கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு அதை கேட்டாங்களா? அதை பத்தி ஏதாவது சம்பந்தமா நடத்தினான்னு கேட்டாங்க. நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல சார். மக்களுக்கு தெளிவா டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க சார். டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் தானே சொல்றீங்க, நாங்கள் வெளிப்படையானவர். சொல்லுங்க என்ன பண்ணீங்க? நீட்டுக்கு இந்த ரகசியம் வச்சாங்க அந்த மாதிரியா? அதான் கையெழுத்து போராட்டம்லாம் நடத்தினாங்கல்ல. அதான் நீட் ரகசியமா? கையெழுத்து போராட்டம் தான் நீட் ரகசியமா? அது தெரியாம போச்சு சார், பாவம். இல்ல, அதுவும் ஒன் ஆஃப் த நடவடிக்கை தானே சார். அது நடவடிக்கை உதயநிதி அவர்கள் தலைமையில நடந்தது. அவர் தலைமையில் நடந்தது. சரி, அப்ப கையெழுத்து வாங்கி ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி அதன் மூலமாக ஒரு பெரும் புரட்சி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. யார்கிட்ட கொண்டு கொடுப்பாரு அந்த கையெழுத்து வாங்கினதை? யார்கிட்ட கொடுப்பாரு? இதற்கு ஒப்புதல் கொடுத்த குடியரசுத் தலைவரிடமா? இதை சட்டம் முன்பாக கொண்டு வந்து எல்லாம் ஓகே பண்ண பிரதமரிடமா? யார்கிட்ட கொடுப்பாரு? இல்ல இதை நடத்திய தீரணும்னு தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்துக்கிட்ட போவாரா? யார்கிட்ட போய் கொடுப்பாரு? சார், இவங்க டிராமா வந்து நல்லா தெரியும். நான் சொல்றேன், இப்ப கையெழுத்து இயக்கம் நடத்தினாருன்னு சொன்னீங்க இல்லையா சார், இவரெல்லாம் நடத்தல சார். இவருக்கு தாத்தா நடத்திருக்காரு, கலைஞர் அவர்கள் நடத்தினாரு 98ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. பாஜக என்னும் ஆக்டோபஸ் வரக்கூடாது இங்கேன்னு கையெழுத்து இயக்கம் 98ல நடத்தினாரு. 99ல கூட்டணி மந்திரி சபையில அமைச்சரு கை கொடுத்துட்டாரு. வாஜ்பாய் போல் சிறந்த மனிதர் இல்லைன்னு. இவங்க கையெழுத்து இயக்கம் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும், இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இவங்க சார் இந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இவங்க நீட் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, டக்குன்னு இதை எடுத்து நீங்க பேசுங்க. நீங்க முன்னெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல ஒண்ணு வீரப்பன் வந்து காட்டுல இருந்து வெளில வருவார்.
வீரப்பன் வந்து விட்டாருமாங்க. அவரு பாவம் அந்த மனுஷனை பொதுமக்கள் நம்ம எல்லாம் பார்க்கல, அதெல்லாம் தெரியாது, நமக்கு விவரங்கள் தெரியாதுன்னு நம்ம சொன்னாலும் பிரச்சனைன்னு மட்டும் அன்னைக்கு மட்டும் வெளில வருவார் வீரப்பன். திடீர்னு வந்து தாக்குதல் நடத்திட்டு போவார். எப்படி அது? இவங்களுக்கு பிரச்சனை. அதுவும் வீரப்பர்னு அவருக்கு பட்டம்லாம் கொடுத்தாரு, வீரப்பர் அவர் அப்படின்னா. அப்போ இவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு மடைமாற்று அரசியலா தான் இங்க பண்றாங்க. நீங்க இப்ப எதுவும் மக்களுக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு பாருங்க, டீலிமிட்டேஷன் எடுத்து முதல்வர் பேசி விட்டா ஆன்னு நீங்க வந்து போஸ்டிங் போடலாம் பேஸ்புக்ல. இன்னொன்னு, நீங்க சொல்றீங்க மக்களுக்கு வந்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து இங்க எதிர்ப்புகள் தான் தெரியுது. நீங்க முதல்லயே கூட கேட்டீங்க, எதிர்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா இவங்களுடைய கையில் இருக்கின்ற ஊடகம், இல்ல சமூக இப்போ இல்ல வலைதளம், இவர்கள். இப்போ இப்போ வந்து கனிமொழி அவர்கள் வந்து சொன்னாங்க, வேல் எடுத்துட்டு ஊர் ஊரா போறவங்களுடைய பசப்பு வார்த்தைகளை மக்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சார். அதாவது பசப்பு வார்த்தைகள் நம்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க சார். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இவங்க எதுக்கு போன வாரம் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, கடவுள் கிடையாது, திருப்பதி வெங்கடாஜலபதி சாமியா இருந்தா எதுக்கு காவலுக்கு ஆளு, இதெல்லாம் சாமியா, நான் சும்மா பொம்மையை பார்க்க போனேன்னு தானே சொன்னீங்க. நீங்க எதுக்கு போன வாரம் அறிக்கை கொடுத்தீங்க? அதாவது தமிழ் கடவுள் என்கிற, முருகன் என்கிற கடவுள் என்கிற முறுக்கு புஞ்சிங்களே, எதுக்கு புஞ்சிங்க? அப்ப நீங்க எதுக்கு முருகரை தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு போனீங்க? நீங்க வந்து இல்லங்க, நல்லா ஒத்துக்கல, அவங்க யாரோ கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு தெரியும் இல்ல பசப்பு வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா நீங்க எதுக்கு அன்னைக்கு பேசுறீங்க? நீங்க அந்த பேட்டியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருக தமிழ் இருக்கிறாங்க, நீங்க ஏன் பசப்படுறீங்க? தெளிவா சொல்லிட்டு போங்க. இல்லங்க அவங்க ஏமாத்துறாங்க, அது முருகர்லாம் கிடையாதுங்க, பொம்மைங்க சொல்லிட்டு போங்க. அது பொம்மை, சாமி இல்லை சொல்லுங்க. திருப்பதியில போய் பெருமாளை பொம்மையை பார்த்தேன்னு சொன்னவர் ஏன் இங்க பசப்பு வார்த்தை? அவர் தமிழ் கடவுள் முருகன்லாம் எதுக்கு இப்ப திடீர்னு பசப்பு வார்த்தை உங்களுக்கு? அப்ப நீங்க எதுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? மக்கள் நம்ப மாட்டாங்க தானே, கூட்டம் கூட்டமா அங்க இருக்காங்கல்ல, கூட்டம் கூட்டமா அங்க இருக்காங்கல்ல. அப்ப அந்த மக்கள்லாம் யாரு? அப்ப அவங்க எல்லாருமே, அங்க கூடியிருக்கிற எல்லாருமே பாஜகவின் வாக்கு வங்கி மக்கள், ஓட்டு போடுறவங்க. அப்ப அங்க கூடி போச்சுன்னு அர்த்தம். நாட்டோக்கு கீழே இருக்கு, நோட்டோக்கு கீழே போயிட்டீங்க, நாங்க வந்து ஒண்ணுமே இல்லாத கட்சின்னு சொன்னீங்க. அவங்க கூப்பிட்டு இன்னைக்கு இவ்வளவு மக்கள் திரள்றாங்கன்னா அது உண்மையான பக்தர்கள் இல்ல அப்படின்னா, போலி பக்தர்கள்னா அது எல்லாம் பாஜகவிடம். பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது ஒத்துங்க. இல்ல பாஜக நாட்டோக்கு கீழே தான்னா நீங்க வந்து அது வந்து உருவ பக்தர்னு ஏதாவது ஒண்ணு ஒத்துக்கணும்ல. நீங்களே இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டம் அரோகரான்ற கோஷத்தோட அங்க கூடியிருக்கிறாங்க மக்கள் எல்லாரும். அங்க வந்து 1 2 3 கமான் அரோகரா சொல்லுங்க அப்படியா சொன்னாங்க? அவங்க அங்க இருக்கிற போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த போறவங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பக்தியோட உணர்ச்சி மிக்க போயிருக்காங்க எல்லாம். இவங்க சும்மா வந்து இவங்க நடத்துற மாநாட்டுல வந்து எத்தனை பேர் பேசுனாங்க முருகரை பத்தி? முருகர் வரலாறு இவங்கள யார் சார் பேசுனாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க நடத்தின அந்த முருகர் இதுல அரணை சேர்பாபு அவர் நடத்தின அந்த முருகர் மாநாடு என்ன சார் பண்ணாங்க? ஒரு இடத்துலயானு முருகருடைய வரலாற்றை ஒழுங்கா பேசினாங்களா சார்? திருமுருக ஆற்றுப்படை சொன்னாங்களா சார்? நான் பெருசா ஃபுல்லா சொன்னாங்களா சார்? திருப்பானாற்றுப்படை சொன்னாங்களா சார்? சொல்லல. முருகரை பத்தி எதுவுமே சொல்லல. அப்போ சிலப்பதிகாரத்துல வந்து முருகரை பத்தி அருகன் கோயில்லாம் இருக்குல்ல சார், கோவில்லாம் இருக்குல்ல சார், அதே சார் பேசுறவங்க. கிமு கிமு 3ஆம் நூற்றாண்டுலயே வடக்குல வந்து காரவேலன் ஒரு மன்னர் இருந்திருக்காரு. காரவேலன் வேலன் அங்க கூப்பிட்டுருக்காங்க. நீங்க கல்வெட்டெல்லாம் இருக்கு, முருகர் அங்க கும்பிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வந்து அதெல்லாம் பேசாமன்றீங்க? வரலாறு படி முருகர் இவ்வளவு இருந்திருக்காரு, நம்ம கும்பிடணும். நீங்க முருகர் நீங்க நடத்தின ஆன்மீக மாநாடு தானே, முருகர் மாநாடு தானே, அதுல எத்தனை பேரு முதல்வரை பாராட்டி, அறநிலைத்துறை அமைச்சரை பாராட்டி, வந்தவர்களை பாராட்டி பேசினாங்க? எவ்வளவு பேரு முருகரை பத்தி பேச சொல்லுங்க. முருகருடைய வரலாறை யார் ஒழுங்கா பேசுறது அந்த மாநாட்டுல? இவங்க வந்து முருகரை பத்தியே தான் பேசுறாங்க, எதையுமே பேசல. எந்த இடத்துலயும் வந்த இடத்துல ஓட்டு போடாதீங்கன்னு பேசல, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசல, எதுவுமே பேசல. எல்லாம் சாமி கும்பிட போறாங்க. இது அரசியலா? நீங்க நடத்தின ஓகே. நீங்க முழுக்க முழுக்க பேசுறீங்க இல்லையா, அரசியல் தானே பேசுறீங்க. அப்ப இது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு உண்மை தெரியும், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த போலியான இந்த வெத்து அறிக்கைகள்லாம் எதுவுமே பண்ணாது. துள்ளி வருகுது வேல், அவ்வளவுதான். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.